ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். பாருங்க, யாத்திராகமம் 23:25 வியாதியை உன்னிடத்திலிருந்து விலக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். I will take sickness away from you. வியாதியை உன்னிடத்திலிருந்து விலக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏதோ ஒரு சூழ்நிலையிலே நாம் வியாதிப்படுகிறோம். நிறைய காரியங்களிலே நாம் பலவீனப்பட்டு வாழ முடியாதபடி தடுமாறி போகிறோம். இன்னைக்கு மருத்துவமனைகள் எல்லாம் நிரம்பி வருகிறதை நாம் பார்க்கிறோம். எங்க பார்த்தாலும் பலவீனங்கள், கஷ்டங்கள், சுகவீனங்கள். ஒருவேளை இத்தனை ஒரு போராட்டமான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற நமது வாழ்க்கையிலே பரிபூர்ண விடுதலையை யார் கொடுக்க முடியும்? ஒருவேளை இன்னைக்கு என்னென்ன விஞ்ஞானங்கள் கண்டுபிடித்தாலும் கூட, மருந்துகளை கண்டுபிடித்தாலும் கூட, அந்த மருந்துகளை தாண்டி வியாதிகள் வந்து கொண்டே இருக்கிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னால கொரோனா வந்துச்சு, மருந்தே இல்லை. எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் பலியானாங்க. எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லாவற்றையும் இழந்து போனாங்க. அன்பான குடும்பத்து மக்களை, இன்னைக்கு வரைக்கும் நம்ம காக்கப்பட்டோம் என்றால் இது ஆண்டவருடைய கிருபை தான். இந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறான், வியாதியை உன்னிடத்திலிருந்து விலக்குவேன். ஒருவேளை ஆண்டவருடைய தயை, ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய பலன், அவருடைய வழிநடத்துதல், பாதுகாப்பு நம்மோடு கூட இல்லைன்னா என்னைக்கும் நம்மளும் அழிஞ்சு போயிருப்போம். ஒருவேளை இன்னைக்கு கூட பலவிதமான பலவீனத்தோடு நம்ம இருக்கோம்ல, பலவிதமான பலவீனத்தோடு இந்த காலை நேரத்துல நம்ம நிக்கிறோம்ல, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, வியாதியை உன்னிடத்திலிருந்து நான் விலக்கி போடுவேன் என்று சொல்லுகிறேன். இந்த காலை நேரத்துல ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கட்டும். ஆண்டவருடைய பலன் நம்மோடு கூட இருக்கட்டும். அவருடைய நிறைவான சமாதானம் நம்மோடு கூட இருக்கட்டும். ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். கடைசி வரை நம்மை விடுவித்து பாதுகாத்து நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல நீரங்களுக்கு தந்த இந்த நம்பிக்கையின் வார்த்தைகளுக்காக அமை துதிக்கிற ஆண்டவரே, உங்களுடைய கிருபையுள்ள கரம் கூட இருக்க கொஞ்சம் வியாதியை உன்னிடத்திலிருந்து விலக்குவேன் என்று சொன்னீரே. இந்த காலை நேரத்துல பலவித பலவீனங்களிலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய பாதுகாப்பு நிறைவாய் இருக்க கெஞ்சுறோம். நீர் சுகம் கொடுத்தால் தான் வாழ முடியும்ப்பா. நீர் அற்புதம் செய்தால் தான் நாங்க வாழ முடியும். ஒரு விடுதலை தருவீர் நம்புகிறோம். மகிமைப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.